வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. ஓகேங்களா? இப்போ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கான 7ஆம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம். முதல் பருவம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு 3 பருவமும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் டெஸ்ட் வைஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் என்னென்னா என்ன பண்ணணும்னு கடைசியாக இப்போவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் எடுத்து இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? எந்த இதுவுமே ஃப்ரீ ஆஃப் தான் எல்லாம். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் தாராளமாக எழுதிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை இந்த வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஓகேங்களா? வேட்கை என்ற சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை. ஓகேங்களா? ஐகார குறுக்கும், ஔகார குறுக்கும், மகர குறுக்கும், ஆயுத குறுக்கும்னு குறுக்கும் 4 வகைப்படும். அதில் ஐகார குறுக்கும் வேட்கை என்ற வார்த்தைக்கு அவங்க கேட்குறாங்க பர்டிகுலராக. ஓகேங்களா? ஐகார குறுக்கும் தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவும், அதே சொல்லில் முதலிலும் இடையிலும் கடையிலும் வரும் 3 இடத்திலும் வரும் ஐகார குறுக்கும். முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலும் கடையிலும் அதாவது நடுவுலையும் லாஸ்ட்டாக வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. அப்போ முதல் வரும்போது 1.5, தனித்து வரும்போது 2 மாத்திரை. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் போகலாங்களா? மதுரையிலிருந்து முத்துராமலிங்க தேவர் சம்பந்தமாக 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? மதுரையில் இருந்த நூற்பாலையில் ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் யாருடன் இணைந்து முத்துராமலிங்கனா பா ஜீவானந்தத்துடன் ஓகேங்களா போராட்டம் நடத்திய ஆண்டு 1938. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மொழியல்னா என்னது? லிங்குஸ்டிக்ஸ். ஒளியல்னா ஃபோனாலஜி. பொம்மலாட்டம்னா பப்பட்ரி. எழுத்து இலக்கணா ஆர்த்தோகிராஃபி. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் 3, 4, 1, 2. ஃபோர்த்து பார்க்கலாம். ஓகேங்களா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாரணம்னா என்னது? யானை தான். ஓகேங்களா? பரி என்றால் குதிரை. சிங்காரம்னா அழகு. ஓகேங்களா? அப்போ கமுகு என்பது பாக்கு. சிக்ஸ்த்து பாருங்கள். திருவள்ளுவர் சொல்கிறது தான் வள்ளுவர் சொன்னது. எந்த 4ம் சிறந்த அரசின் செயலாகும் என்று சொல்கிறாங்கன்னா ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும். ஓகேங்களா? ஏன்னா யூனிட் 9ல் 8லாம் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது வாய்ப்பு அதிகம். ஸோ தமிழ் நல்லா தெளிவாக படிச்சுங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டு பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். ஓகேங்களா? 8th பாருங்கள். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், புதிதாக இலக்கண நூல்கள் இயற்றுதலும் வேண்டும் என்று சொன்னவர் பாரதிதாசன், பாரதியின் மாணாக்கர். அருள்நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழின் குரலாகும். இது நாமக்கல்லோட வரிகள். ஓகேங்களா? அருள்நெறி அறிவை தரலாம், அதுவே தமிழின் குரலாகும். இது நாமக்கல்லோட வரிகை. இதில் என்ன மோனை எதுகை எது வந்துன்னு கேட்டுருங்க. ஆல்ரெடி குரூப் 4 நடந்த குரூப் 4ல் மோனை எதுகை சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிடுது. ஸோ மோனை எதுகையில் ஸ்ட்ராங்காக இருங்க. இது பாருங்க, மோனை பாருங்கள். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது, இதில் முதல் எழுத்தும் ஒன்றி வருகிறது. ஏய்புனான்னு பாருங்கள், தரலாகும் குரலாகும், கடைசி எழுத்து ஒன்றி வருது. இங்கே பாருங்கள், ரூ வருது, 2ஆம் எழுத்து. எதுகைனா 2ஆம் எழுத்து. ஸோ ரூ, இங்கே ரா. ஸோ எல்லாமே ரா சீரியஸ் தான். ஸோ மோனை எதுகை ஏய்பு ஆப்ஷனே கரெக்டு. 10th கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம். இதனுடைய வருஷம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். 1955. ஓகேங்களா? 11th கொஸ்டின் பார்க்கலாம். உபகாரி என்றது வள்ளல், வாரணம் என்பது யானை, பரி என்றது குதிரை, கமுகு என்பது பாக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான். ஸோ உபகாரி மட்டும் வந்திருக்குது, பார்த்துங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? காந்தி எழுத்தை பின்பற்றியிருப்பார். ஓகேங்களா? 13 பாருங்கள். காந்திய கவிஞர் எழுதாத நூல். ஓகேங்களா? காந்திய கவிஞர் யார்? நாமக்கல்லார் தான். அவர் எழுதாத நூல் மலைக்கல்லன், என் கதை, சங்கோலி. முரசொலி கிடையாது. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர். அப்போது ஆப்ஷன் டி தவறு. மொழியின் 2ஆம் நிலை. மொழியின் முதல் நிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. கேட்பதும் பேசுவதும் முதல் நிலை. 2ஆம் நிலை என்பது எழுதப்படுவதும். ஓகேங்களா? அப்போ 2ஆம் நிலை எழுதப்படுவது. 15th பாருங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில்
என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா. 16th பார்க்கலாம். பேசப்படுவதும் எழுதப்படுவதும் மொழியே, படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைக்கப்படுவதும் மொழியே, இவை இல்லாமல் நம்ம கனவு காணப்படுவதும் நினைக்கப்படுவதும் மொழியே என்று சொன்னவர் பார்த்தீங்கன்னா மு வரதராசனர். ஓகேங்களா. 17th பாருங்கள். தமிழில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இந்த நூல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3 அதிகாரங்கள் தான் கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரம் 9 இயல் கொண்டு 27 இயல்களை மொத்தம் கொண்டுள்ளது. ஓகேங்களா. நீங்கள் இந்த டெஸ்ட் இப்போ நான் கொஷின் படிக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஓஎம்ஆரில் டக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா குரூப் 4க்கு இப்போ தான் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே டக்குன்னு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் என்னாலும் பிடிஎஃப் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் சென்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு இது ரிவிஷன் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ. ஓகேங்களா. 18th பாருங்கள். பேரபிள் என்றால் ஓமை. 19th பார்க்கலாம். ஓகேங்களா. கீழ்வருவனவற்றுள் காடு. ஓகேங்களா. காடு குறித்து வாணிதாசன் அந்த நூல் சொல்லியிருப்பார் இயற்கை ஏழில். அதே மாதிரி அது காடு குறித்து ஒரு 15-16 வேர்ட்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த 15 முடிஞ்சால் அந்த 15-16 வேர்ட்ஸும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டான வேர்டு என்ன, பொருள் தரும் சொல் நான் கேட்குறேன். அரில் என்பது கரெக்டு. முளி வராது, முளரி வரும். கழனி என்பது வயல், அது வராது. கனகம் வராது, கானகம் வரும். ஓகேங்களா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். 20வது கொஸ்டின் பாருங்கள். மரபு நிலை திரிதல் செய்யிற்கே இல்லை என்று சொன்னவர் தொல்காப்பியர். ஓகேங்களா. 21 பாருங்கள். டேஷ் என்னும் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்களே வராதாம். குற்றியலுகரம் வகரம் இவ்வை தொடர்ந்து வராதாம். ஓகேங்களா. 22 பாருங்கள். அலை என்பது குகை, யாண்டுனா எங்கே. ஓகேங்களா. 23rd பார்க்கலாம். ஸோ இலக்கணம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஊக்கிவிடும். ஓகேங்களா. ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். குறினா ஓகேங்களா, குறினா குறிக்கோள் தான். விரதம்னா நோன்பு. பொழிகிறனா தருகின்ற. அப்போது 3, 4, 1, 2. 24 பார்க்கலாம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வார் அடிக்கிலேயே என்று பாடியவர் நம் பாரதியார். குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்று பாடியவர் கலாப்ரியா. 25 செந்தமிழை செந்தமிழாக செழுந்தமிழாக செய்து காண விரும்பியவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் பாரதிதாசன். 26 பாருங்கள். விளைச்சலும் வெள்ளாட்டுக்கும். ஏன்னா இது சொலவாடைகள்லாம் கொஷினில் கண்டிப்பாக வருது. 1 or 2 கொஷின் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இம்பார்ட்டன்ட். விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகையம். அப்படின்னா பகன்னு தெரில. ஓகேங்களா. 27th பாருங்கள். ராஜ மார்த்தாண்டம் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. வாணிதாசன் எழுதாத நூல். ஓகேங்களா. கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம். ஓகேங்களா. இதில் வாணிதாசன். புதிய விடியல்கள் தாராபாரதி. ஓகேங்களா. அப்போ இதுதான் எழுதாத நூல், ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்க்கலாம். 29 குற்றியலுகரம். ஓகேங்களா. நெடில் தொடர் குற்றியலுகரம் பாகு மாசு பாடு காது. ஓகேங்களா. ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு அஃது. ஓகேங்களா. உயிர் தொடர் குற்றியலுகரம் பாருங்கள். ஓகேங்களா. அரசு கயிறு 9 வரலாறு உயிர் தொடர். மின் தொடர்னா ஞான் ஞான் நாமண்ணா. ஓகேங்களா. அப்போது 5 வருங்களா. பங்கு மஞ்சு அந்த பண்பு இது. அப்போ 4. 5வது பாருங்கள். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் எரல வழல. அப்போது 4வது இங்கே இருக்குது பார்த்துங்க. இது 5 வரும். அப்புறம் வன்தொடர் குற்றியலுகரம் இது 6வது வரும். கசர தப்பற. ஓகேங்களா. 30 கொஸ்டின் பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதில் உழைப்பில் திரிது தத்தமதில் சிறிது இலவாகும் என்று சொன்னவர் நன்னூலார். ஓகேங்களா. அதே மாதிரி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி என்று சொன்னது தொல்காப்பியர். டெக்லோசிக் லாங்குவேஜ் அப்படி சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா அது தொல்காப்பியர். அடுத்த கொஸ்டின் 31. ஏன்னா போலியிலேருந்து கேட்குறாங்க. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேங்களா. முதற்போலி பார்த்தீங்கன்னா முதற்போலி முற்றுப்போலி 5 சொல்லலாமா. முதற்போலி என்பது மைஞ்சு மையல் இது. இடைப்போலி இடையிடையே வர்றது. ஓகேங்களா. அமைச்சு இளைஞ்சு அரையர். கடைப்போலி என்பது அகன் நிலம் நிலன் முகன் கடைசியாக உள்ள வார்த்தைகள் மாற்றம் பெறும். முற்றும் போலி முழுவதுமாக. இது பார்த்தீங்கன்னா 5ன்றது 5ன்னு வர வேண்டும். ஸோ அந்த முழுவதுமாக அந்த வார்த்தை மாறியுள்ளது. இதுதான் 1, 3, 2, 4. யாழ் கேட்டு மகிழ்ந்தால்
யாழ் என்பது ஒரு கருவி. ஸோ அது கருவி ஆகு பெயர். ஆகு பெயர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. எது பெயரச்சம்னு கேட்குறாங்க. படித்து வரல வினையச்சம், எழுதி வினையச்சம், வந்த வருகிறது. ஸோ பெயரச்சம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஔவையார். மனநூல், முக்தி நூல், காமநூல் என அழைக்கப்பட்டது சீவகசிந்தாமணி திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் நரிவிருத்தமாகும். இவர் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவராகும். ஓகேவா. மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தினார். ஓகேங்களா. தோழர் ஜீவானந்தமுடன் இணைந்தான் முத்துராமலிங்கத்தேவர் போராட்டம் நடத்தியுள்ளார். வருஷம் பார்த்துங்க 1938. வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நா. வானமலை. ஓகேங்களா. நா. வானமலை. வானமலை. ஓகேங்களா. சரி, ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் திருக்குறள்லேருந்து. திருக்குறளில் பாருங்கள், அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு 3 அதிகாரம். அதில் என்னென்ன எவ்வளோ கவுண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அறம் என்பது 38 தான், பொருள் என்பது 70, இன்பம் என்பது 25. ஓகேங்களா. 39 பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் அக்டோபர் 30, ஓகேங்களா, அக்டோபர் 30 கவர்மெண்ட் அரசு வந்து விழா கொண்டாடுறது. ஓகேங்களா. தமிழ்நாட்டு அரசு கொண்டாடுது. அதே மாதிரி இந்திய அரசால் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 40 கொஸ்டின் பார்க்கலாம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம் எனப்படும். 41 பாருங்க. மண்ணின் தன்மை அதற்கு ஏற்ப மாற்ற உதவுவது மண்புழு. அதுக்கு உதவிய கட்டெரும்பு சிவப்பு கட்டெரும்பா கருப்பு கட்டெரும்பா சிவப்பு கட்டெரும்பு. 42 தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. அதிமதுரம்னா மிகுந்த சுவை, நச்சரம்னா விடமுள்ள பாம்பு, களினா மகிழ்ச்சி, கொம்புன்றது இதுதான் தவறானது. அப்போ கொம்புனா என்னன்னு சரியான விடை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். 43 பாருங்கள். 43வது கொஸ்டின். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும்படி இந்த பாடல் கிளிக்கண்ணில் வருகிறது. ஓகேவா. சுரதா இயற்றியது. பப்பற்றி பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி என்பது எழுத்து இலக்கணம். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஜாதவ் பயங்க் இந்தியாவோட வனமகன் சொல்லுவாங்க. அவர் எந்த ஆற்றுக்கடையில் வந்து 30 ஆண்டுகள், எத்தனை வருஷம், 30 இயர்ஸு அவர் வந்து பாடுபட்டு அந்த ஆட்டை ஒரு காட்டாக உருவாக்குனான்னா பிரம்மபுத்திரா ஆற்றுக்கடையே தான் ஒரு நிலப்பகுதி தான். இல்லைங்களா. 46 பாருங்கள். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்த வள்ளல் குமண வள்ளல். 47 பாருங்கள். ஆங்கிலம் உலகை ஆள்கிறது. நம் முத்துராமலிங்க தேவர் 3 மணி நேரம் ஆங்கிலத்தை அடக்கி ஆண்டார் என்று சொன்னவர் வந்து சார் சிபி ராமசாமி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கறது வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் யாரும் கவனிக்க மாட்டீங்க, டக்குன்னு கேட்டுருவாங்க. 48 பாருங்கள். குரல் கூட்டல் ஆகும் குரலாகும், வான் கூட்டல் ஒளி வானொலி. பிரித்தெழுது புணர்ச்சி. எந்த ஒரு புணர்ச்சியின் அடிப்படையில் இது வந்திருக்கிட்டா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற அடிப்படையில் வந்துள்ளது. எலெக்ஷன் என்பது பேச்சாற்றல். துணிவுனா கரேஜ். ஓகேங்களா. தியாகம்னா சாக்ரிஃபைஸ். புறநானூற்றில் காவற்பண்டு என்ற பெண்பார் புலவர் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை ஒரே ஒரு பாடல் தான். 51வது கொஸ்டின் பாருங்கள். மதுரை கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியவர் வைத்தியநாதர். அதற்கு துணை நின்றவர் தான் முத்துராமலிங்கத்தேவர். துணை நின்ற பிறகு அந்த போராட்டம் வெற்றி பெறுகிறது. உபகாரி என்றால் வள்ளல். 52வது கொஸ்டின். 53வது பாருங்கள். ஜாதவ் பயங்க் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு 2012. இவருக்கு 2015 பத்மஸ்ரீன்ற விருதும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பத்மஸ்ரீ எந்த ஆறுன்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுங்க. உரைநடை வழக்கில் இல்லாமல் இலக்கியங்கள் மட்டுமே தற்போது உள்ளது குற்றியல் லிகரம். ஓகேங்களா. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. இதை இரட்டை வழக்கு மொழி என்றார். அதுதான் டிக்லசிக் லாங்குவேஜ் என்று சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட். 56
காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி சொல்லப்படுகிறது. தன் எல்லைக்குள்ளே ஒரு புலி மட்டும் இருக்கும், வேறு புலி வராது. பசிக்காக மட்டும் வேட்டையாடும், பசித்த பிறகு அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. 57வது கொஷின் பாருங்கள். உலகில் சரியானது அல்லாது கேட்குறாங்க, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ கொஷினை தயவுசெய்து நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. சரி. யானைகள் கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும். சரி. தேர்ட் பாருங்கள். ஆப்பிரிக்கா யானைகள் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஃபோர்த்து பாருங்கள். ஆசிய யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லையும் சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் தப்பு. அங்கே ஆசியான்னு வரணும். தேர்டில் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஓகேங்களா? ஆசியாவில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு, பெண் யானை நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆசிய கண்டம். ஆப்பிரிக்காவில் 2க்குமே தந்தம் உண்டு. ஓகேங்களா? 58th கொஷின் பாருங்கள். குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாவது எந்த நிலையில்? குழந்தைகள்னால் அவங்க கேட்பாங்க, பேசுதல், அவ்வளோதான். உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் மொழி பேச்சு மொழி, வீரமிக்க மொழி. 60 பாருங்கள். இலக்கண போலியை முன்பின் தொக்க போலி என்று அழைப்பர். ஏன்னா இலக்கண போலி முன்னாடி பின்னாடி எழுத்து மாற்றப்படுகிறது. காரணம் பாருங்கள். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்கள் முன்பின் பகுதியில் இடம் மாறுவதை குறிக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். 60A. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பார்க்கலாம். பந்தர் என்பது கடைப்போலி, மைஞ்சு என்பது முதற்போலி, அஞ்சு என்பது முற்றுப்போலி, அரையர் என்பது இடைப்போலி. அப்போது 4 1 2 3. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்து சார்பு எழுத்து 2 வகைப்படும். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர் திலகர். சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரையார் மட்டுமே. ஓகேங்களா? இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை திருச்சொற்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் பெரியார். ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப முக்கியம். கொஷின் அவரை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இடம்பெறும். தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை சொன்னவர் திருவிக்கா. 67வது கொஷின் பாருங்கள். அகெயின் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா ஒரு ஃப்ரீ சோர்ஸாக கண்டிப்பாக ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இதுக்கு ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த பிடிஎஃப் வேணும்னா ஓஎம்ஆர் ஃபில் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறோன்னோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கரெக்டாக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒன்றுத்துக்காக தான் ஃப்ரீயாக பண்ணுறது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணுறது வச்சு பழைய புக்கும் 6th to 10th வரையும் கொஷின்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 67th கொஷின் பாருங்கள். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டியம் கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறுமா. எப்படியாப்பட்ட உணர்ச்சி மிக்க வரிகள் பாருங்கள். இதை கூறியவர் பின்கே. இவர் இந்த பின்கே யாருன்னு கேட்குறாங்க. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி. வாயில் என்பது வாசல்னு சொல்கிறாங்க, அது மருவாயிடுச்சு. 68வது. ஓகேங்களா? மரு. ஐகாறு குறுக்கும் பாருங்கள். அகைன் தான் ஐகாறு குறுக்கும் சொல்லின் முதல் வரும்போது 2 மாத்திரை அளவு, ஐகாரம் சொல்லின் இறுதியிலும் இடையிலும் வரும்போது 1 மாத்திரை. இது கரெக்டு. நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்பே சொன்னேன். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை தான், தனித்து வரும்போது தான் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தவறு, பி சரி. மொழியின் 2ஆம் நிலை என்பது எழுதப்படுவது. ஓகேங்களா? ஸோ 70 கொஷின் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 70க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு உங்களுடைய ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்துருக்கோம், அன்வான்ட் கொஷின்ஸ் எதுவும் எடுக்கல. நீங்கள் புக்கை படிச்சுட்டு இந்த கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா எதுவும் இல்லை, ஓஎம்ஆரில் நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி நம்பர் இருக்குது. ஓகேங்களா? 9092 நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே கிடையாது. எந்த டவுட்னாலும் கேட்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி. அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்கிறேன், கம்யூனிட்டி டேப்பில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டுட்ருப்போம், அதையும் ஆன்சர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். 6ஆம் வகுப்பு 3 டெஸ்ட்டு வச்சுருக்கோம், அதுக்கானதும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? லிங்க்கு நீங்கள் அதையும் எழுதி பாருங்கள். அதுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் என்ன எந்த இதுவும் இல்லை, நீங்கள் எதை எழுதி பார்த்துட்டு அனுப்புகிறீங்களோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும்.
எழுதிட்டு போது அது எந்த பருவம் டெஸ்ட் எழுதியிருக்குங்க, 6th முதல் பருவமா 2ஆம் பருவமா 7ஆவதா எழுதி அனுப்பும்போது வந்துடும். இந்த லாஸ்ட் இந்த ஒரு வரிகள் சொல்லிடுறேன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைனில் தான் நிறைய இன்ஸ்பயர் ஆனேன். இந்த லைன் தான் நிறைய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். லாஸ்ட்டாக நடந்த சண்டே நடந்த தமிழ்நாடு வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.